பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த அருமையான நாளிலே கர்த்தருடைய அன்பை குறித்து தியானிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கிறிஸ்து இயேசு நமக்காய் சிலுவையில் செய்த அவருடைய அன்பின் ஆழத்தை குறித்து, சிலுவையின் அன்பின் மேன்மையை குறித்து நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமாங்க, தேவன் சிலுவையில் மரித்தார். நான் தேவரை அவருடைய அன்பை, சிலுவை குறித்ததான ஆழமான காரியங்களை உணராத போது, ஒரு மனுஷன் சிலுவையில் செத்தார், அவர் ரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டோன்னு சொல்கிறாங்க, அதனால் அவருடைய அன்பு பெருசு தான் அப்படின்னு பொதுவாக ஆண்டவர் தெரிஞ்சு வச்சுருந்தார். ஆனால் உண்மையிலே அவர் ஏன் சிலுவையில் செத்தார்? ஏன் அவர் சிலுவையின் முடிவு பரியந்தம், மரணத்தின் முடிவு பரியந்தம் நம்மை அன்பு செய்கிறவராக இருந்தார்? ஆதியிலே தேவன் நம்மை அன்பாய்தான் படைத்தார். நம்முடைய மீறுதலின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் சிலுவையிலே மரித்தார். உண்மையிலே அந்த சிலுவையிலே நான் தான் மரிச்சிருக்கணும். அங்கே முள்முடி சூட்டப்பட்டு, ஆணிகள் கடாவி, உடலெல்லாம் சாட்டைகளால் அடித்து, துன்புறுத்தப்பட்டு, கொலை செய்யப்பட வேண்டிய பாவத்திற்குரிய, பாவ தண்டனைக்குரிய மனிதனாய் இருந்திருக்க வேண்டியது நான் தான். ஆனால் அவர் பாவம் அறியாதவர். அவர் பாவம் அறியாதவர். எனக்காக அவர் என்னுடைய பாவங்களையும், என்னுடைய நோய்களையும், என்னுடைய தரித்திரங்களையும், என்னுடைய வேதனைகளையும், என்னுடைய மோசமான காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் எடுத்துக்கொண்டார். என்னுடைய வருத்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார். அவர் எனக்காய் சிலுவிலே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். ஏன்னா அவர் பாவம் அறியாதவர். என்னுடைய பாவத்தால் அவர் மேலே நான் சுமத்திட்டேன். என்னுடைய தண்டனை எல்லாவற்றையும் அவர் மேலே நான் வச்சுட்டேன். அவர் என்னை நேசிக்கிறார். அவர் என்னை மரண பரியந்தம் நேசித்ததினாலும், சிலுவை முடிவு பரியந்தம் நேசித்ததினாலும் நான் இன்று பிழைத்திருக்கிறேன்.